இவன் இந்த மொட்டை வெயிலுக்குள்ள நம்மள எங்க கூட்டிட்டு போறான் அந்த கோணி பையும் தூக்கிக்கிட்டு? ஏக்கா ஏக்கா கீதாக்கா வீட்ல ஆளு இருக்கா இல்லையா? ஏல உமா, என்ன எதுக்குலாம் இங்க கூட்டிட்டு வந்த? அதுவும் கீதா வீட்டுக்கு. அவளே ஒரு மேனா மினிக்கி, அவளை ஓவரா பேசுவா. அவளை உனக்கு தான் பிடிக்காத. என்ன திடீர்னு அவ வீட்டு வாசலுக்கு அதுவும் கோணி பை தூக்கிட்டு வந்திருக்க? ஏன் எதுவும் பழைய பாத்திரம் மண்டை எதுவும் எடுக்க போறியா என்ன? அட நீ வேறலாம் பெரிய பொண்ணு, இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மேனாமணிக்கு என்னனையும் போயிட்டு போறா. நமக்கு இப்ப காரியம் ஆக வேண்டி இருக்கு. என்ன காரியம்? அட நம்ம ஹோட்டலுக்கு இட்லி மாவுக்கு இட்லிக்கு அரிசி ஊற போடணும்ல. அதுக்கு ரேஷன்ஸ் இருந்தாதான் ஊற போட முடியும். அதுக்கு தான் அரிசி வாங்க வந்திருக்கேன். அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் வாங்கிட்டேன். இன்னும் ஒரு 4-5 வீடு தான் வாங்கல. அங்கெல்லாம் போய் அரிசி வாங்கணும்ல. அதுக்கு தான் கோணியோட வந்தேன். அதான் உன்னையும் கையோட கூட்டிட்டு வந்தேன். எப்படி வாங்குறேன் என்னன்னு எல்லா வீட்டையும் உனக்கும் கத்து தந்துடுறேன். அப்படா நீயும் மேல பின்ன அரிசி வாங்கணும்னா வந்து வாங்கி தருவல்ல. நம்ம 2 பேரும் கடையில பார்ட்னரு. அப்ப நம்ம தானே எல்லாத்தையும் கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்காக தான் அரிசி எவ்வளவுக்கு தருவா என்ன ஏதுன்னு கேட்கணும். ஓ, அதுக்கு தான் அந்த மேனா மினிக்கு வீட்டுக்கு வந்தியா? நான் கூட என்னடா கோணி பை தூக்கிட்டு இவ கோணிகளை கொண்டா தானே போவா, இன்னைக்கு என்ன கீதாவை கூப்பிட்டுக்கிட்டு நிற்கான்னு பார்த்துட்டேன். இரு கீதாவை கூப்பிடுறேன். கூப்பிட்டு அரிசி என்ன சொல்லி என்ன விலை சொல்லியான்னு பார்ப்போம். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விலை சொல்லியா. அவளோட்ட அடிச்சு தரமட்ட ரேட்டுக்கு வாங்குறதுக்குள்ள போதும் நாய் போயிருது. வீட்டில் ஆள் இல்லைன்னு நினைக்கேன். இவ்வளோ கூப்பிட்ட அப்புறமா வெளியே வராமல் இருக்காள்ல. வா வேற வீட்டுக்கு போவோம். அவன் அந்த வெயிலுக்கு ஏசியை போட்டுட்டு பெட்ரூம்ல கிடப்பா. இன்னும் 4-5 சத்தம் போட்டாதான் அவனுக்கு கேட்கும். அப்பதான் வருவா. இரு நான் கூப்பிடுறேன். கீதாக்கா கீதாக்கா. அட யாருப்பா அது? அட நீங்களும் தானே? அம்மா என்னத்துக்கு வந்தீங்க? எனக்கு வேற நல்லா இப்பதான் தூக்கம் வந்தது. ஏசியை போட்டு வச்சுட்டு தூங்கலான்னு போனேன். யாரோ வெளியே கூப்பிடியாவல என்னன்னு தான் வந்தேன். ஆமா என்ன கையில கோணியும் கையுமா வந்திருக்கோம்மா? ஆமா ஆமா அம்மா உங்ககிட்ட ரேஸ் அரிசி இருக்கா? ரேஸ் அரிசியா? அம்மா எவ்வளவுக்கு எடுக்கிற? நீங்க வெளியே இது வரைக்கும் எவ்வளவுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க? அது நான் என் மனம் போல கொடுப்பேன். நீ சொல்லு எவ்வளவுக்கு எடுக்கா? புதுசா இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா அதுக்கு தான் வீடு வீடா அரிசி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க எவ்வளவுக்கு கொடுப்பீன்னு. நான் 20 ரூபாயும் வச்சு கொடுப்பேன், 25 ரூபாயும் வச்சு கொடுப்பேன். என்னது 20 ரூபா 25 ரூபாயா? நான் எல்லாம் சும்மா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நாய்க்கு சோறு பொங்கி போடையும் மாட்டுக்கு சோறு பொங்கி போடையும். இவ்வளோ என்னன்னா 20 ரூபா 25 ரூபாய்க்கு கொடுப்பாளாமா? இதெல்லாம் உமாவா, நம்ம நல்ல அரிசிலேயே இட்லிக்கு ஊற போட்டுக்கிடலாம். அதானே ரேஷன்ல சும்மா தர அரிசிய நீ 25 ரூபாய்க்கு விக்கியா? பயங்கரமான ஆளா இருக்கியே. நான் உங்க மாமியார் கிட்டே வாங்கிக்கிடுறேன். அது 5 ரூபாய்க்கு கூட தரும். போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு தான் பேரு. சரியான நப்பியா இருக்கியே நீ. இங்க பாரு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா நீ அரிசி எடுத்துக்கிறதா இருந்தா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்க. இல்லன்னா உன் பாட்டுக்கு கிளம்பு. சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. அடி போடி டோப்பா மண்டை. உன் வீடு இல்லன்னா எனக்கு வேற வீடு. வா பெரிய பொண்ணு போவோம். 25 ரூபாய்க்கு ரேஸ் அரிசி வாங்குறதுக்கு நான் கடையில நல்ல அரிசியை வாங்கிடுவேன். கொழுப்படுத்த விழுவ வீடு தேடி வந்து நம்மள கேவலப்படுத்திட்டு போறாள்வ. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வசமா நம்ம கிட்ட மாட்டுவாளு பாரு. அன்னைக்கு இருக்கு இவளுக்கு கச்சேரி. கடிபாட்டி கடிபாட்டி. ஏலா உமா, என்னலாம் பெரிய பொண்ணு? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்லா. போலீஸ்காரன் பொண்டாட்டியா ஒவ்வாட்டுக்கு நப்பின்னு சொல்லி திட்டிட்டு வர. அட அவன் நம்மளை விட மோசம் உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, அவன் ரேஸ் அரிசி சும்மா தர அரிசியவே எவ்வளவு ரூபாய்க்கு விற்கா. அவெல்லாம் வேற என்ன சொல்றது? அதுக்கு நம்மளே தேவலாம். நம்மளாவது 10 ரூபாய்க்கு விற்போம், 15 ரூபாய்க்கு விற்போம். அவன் 20-25 ரூபா. நினைச்சு பாரு. ஓ, நீயே 10-15 ரூபாய்க்கு வித்தியா? நான் சும்மா தாம்லாம் கொடுத்தேன். ஒன்னு யார் அப்படி சும்மா கொடுக்க சொன்னா? பாத்தியா நான் எவ்வளவு பச்சை மண்ணா இருந்திருக்கேன்னு. இதுக்கு பேர் பச்சை மண் இல்ல, பேக்கு. ஒன்னையாவே பேக்கா கணக்கா இருக்க சொன்னது. அவ்வளோ ஹோட்டலுக்கு தான் வாங்குவானுவே. வாங்குறவனும் அதை வச்சு சம்பாதிக்க தானே செய்யானுவே என்னை மாதிரி. இப்ப பாரு நம்மளும் வாங்குறோம்ல. நம்மளும் இதெல்லாம் வாங்கிட்டு சும்மையா வாங்குவோம். நம்மளும் காசு கொடுத்து தானே வாங்குறோம். சரிதான். சரி வா போவோம். இரு கழிவடிக்கு 15 கிலோ அரிசி உண்டு. அது ரேஸ் அரிசியில தான் ஆனால் சமைக்கும். அதுக்கு சாப்பாடு ஒத்த ஆளு தானே. அதுவேவா எல்லாத்தையும் சாப்பிட போகுது. அதனால எப்படியும் ஒரு 10 கிலோவாவது தரோம். இரு வாங்கிட்டு போயிருவோம். கடிபாட்டி தான் இன்னும் வெளியே வரலையே. வயசான கிழவி உள்ள சம்பி போய் கிடக்கும். வீட்டுக்குள்ள போய் தான் என்ன ஏதுன்னு கேட்டு அரிசியை தூக்கிட்டு வரணும். அப்படா நம்ம பாட்டுக்கு உள்ள போய் தூக்கிட்டு போயிருவோமா? சேச்சா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உழைக்க காசு தான் உடம்புல ஒட்டும். அதனால நம்ம நேர்மையா தான் வாங்கணும். வா கடிபாட்டி வீட்டுக்குள்ள போகும். கடிபாட்டி கடிபாட்டி. அட நம்ம உமாலா இது. எங்க என்ன கிடைக்கும் என்னத்த அட்டையை போடலான்னு இருப்பா. இன்னைக்கு என்னன்னா இப்படி பேசிட்டு போறா. சரி நல்லதா எது செஞ்சாலும் சரிதான்.
இந்த 2 மாங்காவையும் எப்ப பறிக்க போட்டாருன்னு தெரியலையே. அன்னைக்கே மாங்காய் வெட்டும் போது பறிச்சு போட்டால கிடந்திருக்குமோ சாப்புக்குள்ள. நம்ம தான் கவனிக்கலையே என்னமோ தெரியல. பழுத்த மாதிரி இருக்கு. நம்ம எடுத்து தும்போ வாய் வேற நமங்குது. இந்த பிள்ளைகள் கண்டிருந்தா அப்பயே எடுத்து தின்றுப்பாளுவே. அவ்வளோ கிடக்காளுவே. நம்ம தும்போம். அவளுக்கு தான் வீட்டில் கிடக்குதே. அது பழுத்தப்புறம் அவ்வளோ ஒன்று ஒன்றா வெட்டி தின்ட்டு அடப்பாளுவே. நம்ம இப்போ இந்த மாங்காவை திங்கன்னு தெரிஞ்சா தாயம்மா நீ பிள்ளைகளும் விட்டுட்டு ஒத்தையில திங்கியாம்பாளுவே. அவ்வளோ கண்காணதுக்கு முன்னாடி நம்ம தின்னு முடிச்சிடணும். நல்ல இனிப்பு தான். மாம்பழம்னா மாம்பழம், நம்ம தோட்டத்து மாம்பழம் தான். நல்லா இனிச்சு கிடக்கு பத்தி எல்லாத்தையும் மாம்பழம். ஆமாம்மா, அன்னைக்கு கலங்கம் நல்லா அருமையா மாவு போல இருந்துச்சு. நான் கூட மாம்பழம் எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன். நல்ல இனிப்பா தேன் மாதிரி தித்திப்பல்லாம் இருக்கு. ஆமத்தே, நீங்க நிறைய தின்னுபடாதீங்க. சுகர் இருக்கிற ஏத்திர போகுது. கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. வேற உங்க பியாருங்க கண்டானா அவ்வளவுதான். என் பியூட்டியை போட்டதெல்லாம் பிளான் பண்ணிட்டியாம்பா. அவன் கிடக்க அவன் அப்படிதான் சொல்லுவான். நான் இன்னைக்கு இந்த தட்டில் வெட்டி வச்ச மாம்பழம் அவ்வளோத்தையும் நான் தான் திங்க போறேன் பாரு. ஏதோ அடுப்புல குக்கர் ஏதோ விசில் அடிக்குது பாரு, போய் பாரு என்னன்னு. ஏதோ அடுப்புல வச்சிருந்தியோ? ஐயே அத்தே, நான் அடுப்புல எல்லாம் ஒண்ணும் வைக்கல. அவன் தான் உங்க பியாரன் தான் விசில் அடிச்சுக்கிட்டே வரான்னு நினைக்கேன். ஐயோ அவனா? மாம்பழத்தெல்லாம் எடுத்து ஒளிச்சு வை. அட, வீடு முழுக்க என்ன மாம்பழ வாசமா இருக்கு. வாயா சாமு, நீ எனக்கு கொண்டு வந்தாலும் அந்த மாம்பழம் தான். எல்லாம் பழுத்திருக்கான்னு பார்த்தேன். பழுத்திருந்துச்சு. அந்த அளவு பழுத்த மாம்பழத்தை வெட்டினே பத்துக்க. கொஞ்சம் காய்மாயி கல்லு போல இருக்கிறத மட்டும் வச்சிருக்கேங்க. அதெல்லாம் சரி, பியூட்டி என்ன மாம்பழமும் கையுமா இருக்கு. அவர்கிட்ட யார் கொடுத்தது? அதுகிட்ட இருந்துதான் புடுங்கணும். கிளவி கொண்டா. சும்மா கடலை வேறாண்டி அடிச்சு விடுவாமா. என்ன பியூட்டியை அடிச்சுட்ட? உனக்கு சுகர் கிளவி. இதெல்லாம் தின்னு சுகரை ஏத்திப்படாத. அப்புறம் சுகர் பிரஷர்னு வந்து அந்த போய் சேர்ந்துட போற. பரவாயில்ல, போற வயிறு தின்னுட்டு போனா செத்தா பரவாயில்ல. நீ வேற சும்மா இரு, என்னை திங்க விடு. மாம்பழம் நல்லா தித்திப்பா இருக்கு, எடுத்து தின்னு பாரு. ஆமையா, மாம்பழம் நல்லா இருந்தியா? இது எங்க வாங்கினதுன்னா? அம்மா, இது நான் கடையில வாங்கல. அதான் அன்னைக்கே சொன்னேன், தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினேன்னு. ஆமையா யாராண்டி? நீ அவியல்வ நம்பர் இருக்கா? நம்பர் இருந்தா போன போட்டு ஒரு 10 கிலோ மாம்பழம் கேள்ல. நல்ல இனிப்பா இருக்கு. என்னது? அதுக்குன்னு 10 கிலோ மாம்பழமா? தின்னுட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு இருக்கியோ? இல்லே, தின்னு பாருல, தின்னு பார்த்துட்டு சொல்லு. என்ன அருமையா இருக்குங்க மாம்பழம். நான் இந்த மாதிரி மாம்பழம்லாம் இனிப்பா இருக்க மாம்பழம் உங்க தாத்தா இருக்கும்போது தின்னுருக்கேன். இப்போ வர மாம்பழம்லாம் இனிப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நான் இப்பதான் அந்த இனிப்பு மாம்பழமே திங்கேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கு. நீ வேணா தின்னு பாருல. என்ன எல்லாரும் ஓவரா ஹைப் ஏத்துறீங்க? இருங்க, நானும் தின்னு பாக்கேன். அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கலங்கும் நல்லா இருந்துச்சு, மாம்பழமும் நல்லா இருந்துச்சுடே. அது யார் என்னன்னு சொல்லு. அவங்களோட நம்பரை வாங்கி நம்ம இனிமே எது வாங்குறதா இருந்தாலும் அவங்கள்ட்டே வாங்கிக்கிடலாம். அதாவது மாம்பழமும் கிழங்கும் சொன்னேன். வாங்கலாம். எப்படியா, நல்லா இருக்கா? பியூட்டி, நீ சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்ல. என்ன சாப்பிடலாம், இனிக்குது, நல்லா தான் இருக்கு. அதுக்குன்னு இந்த மாம்பழத்துக்குலாம் ஓவரா ஹைப் ஏத்தாத கிளவி. நீ அப்படிதான் சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும்? நீ அவங்களோட நம்பர் இருந்தா வாங்கு, நான் அவங்கள்ட்ட பேசணும். பியூட்டி, நீங்க அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அந்த சரண் தங்கச்சி சடங்கு நடந்தது பாருங்க. அப்ப கூட அவங்க அத்தை ஒருத்தவங்க வந்தாங்களே, மாமா தாய் மாமான்னு, அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அன்னைக்கு அங்கேயே வாங்கினேன். ஆமா, சரண் ஐயா அத்தை தோட்டத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லுவான். ஒரு டைம் நானும் போயிருக்கேன். அதனாலதான் அங்க கிடைக்குமே, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே அங்க போனேன். அன்னைக்குதான் உங்க தோட்டத்துல மாங்கெல்லாம் வெட்டினாங்களா, அதனால கொடுத்து விட்டாங்க. காசு கூட வாங்கல தெரியுமா? நான் எவ்வளவோ கொடுத்தேன். அப்ப கூட அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. காசுலாம் தந்தனா எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவேன்ட்டாங்க. அதனால நான் எதுவுமே கொடுக்காம இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடப்பாவுமே, அவங்களே கஷ்டப்பட்ட குடும்பம் தானே. ஆமாம்மா. அவங்க கிட்ட போய் காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்திருக்கீல. இல்லே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு போன போட்டு நான் பேசியே அப்புறம் மறுபடியும் வேணுன்ற மாதிரி கேட்டு காசுக்கு வாங்கிடுவோம். அப்ப கூட கொஞ்சம் காசை கொடுத்துடலாம். அவிய தர்றதெல்லாம் தருவாங்க, ஆனா காசு வாங்க மாட்டாங்கல்ல. அதுக்குதான் இனிமே அடுத்த பொருள் அங்க போக கூடாது, எதுவும் வாங்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற இப்படி சொல்றீங்க. இல்ல, நீ முத அந்த பொம்பளை நம்பரை வாங்கிதா, நான் பேசியே. பேசி? இல்ல, நீ நம்பரை வாங்கிதால நான் பேசிக்கிடியே. என்னமோ போங்க, அவங்க காசு வாங்க வேண்டாங்க. வேணா இவ்வளவு வேணாலும் தருவாங்க வீட்டு யூஸுக்குன்னா. அவங்க என்ன வியாபாரமா பண்றாங்க? நான் வேணா சரண்ட்டு நம்பர் வாங்கி தரேன். வாங்கிதா நான் பேசிக்கிடியே. இல்ல, இப்பயே நம்பர் வாங்கிதால. பொறுமை, அவசரப்படாத. நான் இப்பதான் போன சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்தேன். போய் எடுத்து அவங்ககிட்ட கேட்காண்டாமா? இரு, போய் அவன்கிட்ட கேட்டு உங்களுக்கு நம்பர் தாரேன். நிம்மதியா ஒரு மாம்பழம் நீங்க கொடுத்துக்கலாம். மீனாட்சி, இங்க வாயேன். என்னத்தே? நான் எதுக்கு தெரியுமா அவங்ககிட்ட இப்ப நம்பர் கேட்டேன்? அந்த குடும்பம் தெரிஞ்சதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வந்து பத்துக்க. அதுல ஒரு பிள்ளை நல்லா அழகா இருக்கும். அந்த பிள்ளை நம்ம பையலுக்கு நல்லா பேசி முடிக்கலாம். நல்ல பிள்ளை, கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தாலும் நம்ம பையலுக்கு ஏத்த பொருத்தமான பிள்ளையா இருக்கும் அது. எனக்கு அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன பேரு, அப்ப பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவனும் அங்க போவே வருவேங்க. என்ன கதை என்னன்னு தெரியல. நம்ம நம்பர் வாங்கி வச்சுக்கிடுவோம். நம்மளும் கொஞ்சம் நல்லா பேசுவோம். என்ன எத்த எனக்கு சரியா மூஞ்சி ஞாபகம் இல்ல. ஆனா சடங்குல பார்க்கும்போது 2 பிள்ளைகள் நின்னுச்சு. நீங்க அதுல எந்த பிள்ளையை சொல்றீங்கன்னு தெரியலையே. நல்ல மண்டை இவனை மாதிரி நல்லா பணங்கா சைஸ்ல இருக்கும். அந்த பிள்ளைய தான் சொல்றேன். இன்னொரு பிள்ளைய நல்லா அழகா தான் இருந்தா, நல்லா கலையா, நல்லா முடியெல்லாம் நல்லா நீளமா வச்சுக்கிட்டு. ஆனா அந்த பிள்ளை நல்லா கட்டையா கிராப் பெட்டி விட்டுக்கிட்டு நல்லா ஸ்டைலா இருந்துச்சு. பிள்ளை நம்ம பையலுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். எத்தே, நம்ம ஒண்ணு நினைச்சா அதுவும் ஒண்ணு நினைக்கும். நம்ம வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு யாராவது முடியலன்னா வருத்தமா இருக்கும். நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் நம்ப முடியாது. சரி, எப்படியானாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் அந்த குடும்பம் தானே சொல்றான் பாரு. கிழங்குன்னு எல்லாம் கொடுத்து விட்டுருக்கு. ஆனா நமக்கு தெரியாது வர அவியதானு. நம்ம சும்மா கிழங்கு நல்லா இருந்து மாம்பழம் கொடுத்து விட்டுறது நல்லா இருந்துன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் வைப்போமே. ஆமா, அதுவும் சரிதான் தே.
இந்த தோட்டத்து மாம்பழம் இவ்வளவு இனிக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை வியாபாரிட்ட கொடுக்க வேண்டாம்னு இருப்பேனே. நல்லா இனிச்சு கிடக்கு இந்த மாம்பழம். இப்ப வீட்டுக்கு போய் பார்க்கணுமே அந்த பழம் பழுத்துட்டா பழுக்கலையான்னு. அந்த ஆளை போட்ட இடத்துல அரிசி வலிக்குள்ளதான் சாக்குக்குள்ள கிடக்கு. நானும் இன்னைக்குதான் இந்த பழத்தை இந்த மரத்து பழத்தை சாப்பிடுறேன். அதனாலதான் எனக்கு தெரியாம போச்சு. எவ தாய்க்கிழவி ஐயே, எவ கண்ணுல படப்படாத அவ கண்ணிலேயே கண்டுட்டேனே. எவ தாய்க்கிழவி, இது உனக்கே ஓவரா தெரியலவ. எங்களை ஓலை வரைக்கும் அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் ஒத்தையில உட்கார்ந்து மாம்பழம் தின்னுகிட்டு இருக்க. மாம்பழம் எங்க உள்ளதுவ? அந்த மாம்பழம் அன்னைக்கு மாங்காய் பறிக்கும் போது பறிச்சு போட்டுருந்தானுவல்ல, அதுல ஒண்ணு ரெண்டு தப்பி பிறங்க கிடந்துச்சா என்னன்னு தெரியல. இல்லைன்னா உங்க அப்பா எப்ப விழுந்துச்சுன்னு எடுத்து போட்டாருன்னு தெரியல. சாப்புக்குள்ள ரெண்டு கிடந்துச்சு. சரி சும்மா வாய் நம்மன்னு இருக்கான்னு எடுத்து கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது, எங்களுக்கு இப்ப மாம்பழம் வேணும். இரு சந்தியாலையும் கூப்பிடுறேன். இப்ப சந்தியா, ஓலெல்லாம் வரக்காதவே இங்க வா. இங்க ஒருத்தி ஓலை பறக்க நம்மள அமிச்சிட்டு இங்க ஒத்தையில உட்காந்து மாம்பழம் தின்னுகிட்டு இருக்க பாரு இந்த கும்மி. ஏன்னா சும்மா இருல வேற அந்த பிள்ளை அவளுக்கும் தராம தின்னுட்டாம்பா. அந்த அப்படி இதை நீ தின்னு. வீட்டுலதான் அன்னைக்கு பறிச்சு போட்ட காய் அந்த ஆள கிடக்க. அதை ஒண்ணு ஒண்ணா பழுத்துச்சான்னு எடுத்து பார்த்து திங்காம நீங்களும் என்கிட்ட சண்டைக்கு வாங்க. அட யார போன் அடிக்காவல, ஏன்னா கொஞ்சம் இரு. யாருது புது நம்பர் எல்லாம் இருக்கு. அந்த மாம்பழத்தை கொண்டு அனானது திங்கட்டும். இந்த அப்படி தின்னு. யாருன்னு தெரியலையே, இந்த போனை எடுப்போமா வேண்டாமா? எடுத்து பேசி யாருன்னு கேளு. வேற அது போன் அடிச்சுட்டே அடப்பாவல்ல. ஆமா இருந்தா பேசியே. தெரியாத நம்பர்ல இருந்து போன் வந்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹலோ, யாரு? என்னது இப்ப ஜோனி, எதுக்கு கத்திட்டு அடந்த? இப்ப பாரு இந்த கும்மிய நம்மளை விட்டுட்டு ஒத்தையில இருந்து மாம்பழம் தின்னுகிட்டு இருக்கா. அதான் உன்னையும் கூப்பிட்டேன். ஹலோ, கேக்குதா? இதுக்கா நாய் மாதிரி கத்திட்டு அடந்தா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஓவரா சீன் போடாத. நீயே நப்பிக்கணங்க வந்து பரப்ப மாம்பழம்னு. இப்ப உனக்கு என்ன அந்த மாம்பழம் வேண்டாமோ? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நானே சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா இனிச்சு கிடக்கு. தின்னு, நல்லா ஒத்தையில தின்னுட்டு நல்லா வயிறு வலியில கடை. எனக்கு என்ன வந்துச்சு? ஏம்ப கொறிகிரி எதுவும் போட்டுருவியோ? அதுக்கு இல்லவ, நல்ல வெயில் சூடு வேற, இந்த மாம்பழமும் சூடு, அதனால வயிறு வலிக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுக்கு தான் சொன்னியா? ஆனா எனக்குலாம் ஒன்றும் செய்யாது, நான் சாப்பிடுவேன்ப்பா. தின்னு. ஆமா, அம்மா என்ன போன்ல யாருன்னு அலோன்னு அடக்கா? என்னவா? ஏதோ ராங் நம்பர் போல இருக்கு. அதுகிட்ட தான் அலோ கேக்குதான்னு கேட்டிருக்கா. தெரியல, சும்மா அப்ப கட் பண்ணி விட வேண்டியது தானே. போனை போட்டுட்டு பேசாம இருக்குதுவே. இதுக்குதான் புது நம்பர் வந்துச்சுன்னா எடுக்கதே கிடையாது. இப்ப ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா கட் பண்ணி விடுவ கும்மி. ஆமா, அப்படிதான் மண்ணும் போல இருக்கு. இங்க ஆணுல போனை வச்சுக்கிட்டு அங்க இடமா பேசிட்டு அடக்காத. என்ன ஒழுங்கா பதில் பேசலன்னா போனை வையுமா, வச்சுட்டு வேலையை பாரு. பியூட்டி இந்த போன் எடுத்துட்டாங்க, நீ பேசு. இல்ல நீ ரெண்டு வார்த்தை பேசிட்டு என்கிட்ட போனதால நீ தானே அவியல்வ கிட்ட பேசியிருக்கா. உன்னை என்ன தெரியும், எங்களை உடனே தெரியவா செய்யும். அதெல்லாம் எனக்கு தெரியாது பியூட்டி, நீ பேசு. நீ பேசலன்னு அந்த அம்மாவை பேச சொல்றேன். ஏமாண்டா போனபடி நீ பேசு. எல்லாம் கொண்டா, நானே பேசுறேன். குடு உங்க ஆச்சி பேசுறாவலாம். ஐயோ, யாராவது முதல் பேசுங்க, இல்லாட்டினா போனை வச்சிட போறாவ. கொண்டால இவன் ஒருத்தன் பேசுனா பேசாண்டேங்க. போனை வச்சுக்கிட்டு நீ பேசு நான் பேசு, நீ அனுப்பி போட்டுக்கிட்டு இருக்கான். ஹலோ டார்லிங், அவங்க பேரு லட்சுமி. ஏமா லட்சுமியா பேசுறது? ஆமா, நான் லட்சுமி தான் பேசுறேன். ஆமா, நீங்க யாரு? போனை வச்சுட்டு அங்க பேசிக்கிட்டா அனுப்பி போட்டுட்டு அடக்கிய நீ பேசு நான் பேசுன்னு நீங்க பேசியது பூரா அங்க கேக்குது. ஆமா, யாருங்க? சோனி யாரா இருக்கும்? யாருக்கு தெரியும்? அந்த அம்மா போனை வையினாலும் வைக்க மாட்டேங்க. தெரியாத ஆளுகிட்ட எல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. வரா எதனா 7:30 எடுத்து தெருவில் விட வரா பேரு. இப்ப கும்மி யாருன்னு தெரியலன்னா போனை வைவே. எல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்களா? ஏம்மா, அன்னைக்கு எங்க பேர உங்ககிட்ட கிழங்கு வாங்க வந்திருந்தா பத்தியில, அவியலோட பாட்டி தான் நானு. அன்னைக்கு நீங்க கிழங்கு அப்புறம் மாங்காய் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தீங்க. எல்லாம் நல்லா இருந்து பாத்துக்கிடுங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க. இப்ப யாரா இருக்கும்? அம்மா இப்ப தெரியுதுங்க. யாருக்கு தெரியும்? பொறு, என்னதான் நடக்குன்னு பாப்போம். மாம்பழம் கூட சூப்பரா இருந்துன்னு சொல்லிருங்க. என் பேரைக்கு ஆசைதாரின்னு சொன்னதுக்கு கூட வேண்டான்ட்டியலாமே. கிழங்கு அன்னைக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்பவே எனக்கு இனிமே கிழங்குன்னு வாங்கினா அவிகிட்ட தான் வாங்கணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் மாம்பழம் பழத்திருச்சுன்னு எடுத்து என் மருமவா வெட்டி தந்தா. தின்னு பார்த்தா தேனு மாதிரி தித்திப்பு ரொம்ப அருமையா இருந்தது. என் பேரங்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் தான் சொல்றான் காசு கூட வாங்கலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுதான் போங்க. அட இதுல என்ன இருக்கு? உங்க பேர ரொம்ப தங்கமான பையன், அவனை பார்த்துருக்கேன். அன்னைக்குதான் கிழங்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தானுவேன் 2 பயல்வளம். அப்பதான் சரின்னு பிடுங்கி கொடுத்து விட்டேன். நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் தானே, அதனால தின்னுட்டு போட்டுமேன்னு கொடுத்து விட்டேன். நல்லா இருந்துச்சா மாம்பழம்? நீங்க மெனக்கிட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னதே ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு கிழங்கு மாம்பழம் எது வேணும்னாலும் இனிமே உங்க வீட்டுக்கு தான் வருவோம், பார்த்துக்கிடுங்க. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான். அட இதுல என்ன இருக்கு? வாங்க. இவ பேசுறத பார்த்தனா ஒருவேளை சஞ்சய் வீட்ல இருந்து போன் பண்ணிருப்பாவளோ? எப்படி சொல்ற?
கிழங்கு மாம்பழம்னு பேசுறா அப்படின்னா அது ஒன்று சரண் வீட்டுக்கு கொடுத்துருந்து இன்னொன்று சஞ்சய் வீட்டுக்கு கொடுத்துருந்து அவிய 2 பேர்ல யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும். கண்டிப்பாக சரண் வீட்டில இருந்து வராது ஃபோனு. அப்போ சஞ்சய் வீட்டில் இருந்தால் தான் இருக்கணும். அதான் கேட்கேன், உனக்கு என்ன தோணுது? யார் ரமணியத்தெல்லாம் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்களோ? அந்த முதலி சாபம் கொடுக்கறதுக்கும் கத்ததுக்கும் தான் ஆகும். இவன் பெரிய வெயிலுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியோ? இவன் ரொம்ப பண்ணாத, உன் மாமியார் ஒரு அளவுக்கு ஆகாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எல்லாம் கோவப்படாதானே? இவன் சோனி கடுப்பு எத்தாத பத்துக்க, சும்மா இருந்துரு. அடே அப்பா, மாமியார சொன்னது என்ன கோவம் வருதம்மா சந்தியாளுக்கு? சிவ முத அம்மா கிட்ட பேசுறது யாருன்னே தெரியல, சும்மா தேவையில்லாம சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த போனு சாம் வீட்டுல இருந்து தான் தோணுது. வந்துட்டு போட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் போய் என் வேலையை பார்க்கேன். சரி வாங்க வாங்க, சரி வைக்கட்டுமா? நானும் புது நம்பர்ல இருந்து போன் வந்ததா யாரை என்னமான்னு கொஞ்சம் பயந்துட்டேன். வேற லைன்ல இருந்துட்டு வேற கொஞ்ச நேரம் பேசாம இருந்து விட்டீங்களா, அந்தல என்னமோ ஏதாவது நினைச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்பதான் நீங்க பேசுனீங்க, அதான் எடுத்ததை யாருன்னு கேட்டுட்டேன். ஆமா, அந்த பையட்ட பேசிட்டு அப்புறம் போன என்கிட்ட தாளன்னா அந்த என்கிட்ட உடனே நீட்டிட்டான். அதான் எப்படி பேச என்னன்னு ஆயிப்போச்சு. சரிம்மா சரி, அப்ப நான் வைக்கட்டுமா? சரி, ஒரு நாள் வாங்க நம்ம தோட்டத்துக்கு. வாரம் வாரம் கண்டிப்பா வாரம். சரி வைக்க. சரிம்மா. எம்மா எம்மா, அது யாரு யாரு என்னன்னு சொல்லாம போறா? என்னதுல போன்ல யாருமா? இப்ப யார்கிட்ட பேசுனீங்க? யாரு? அதுவா, அன்னைக்கு அந்த சரண் பைய கூட ஒரு பையன் வந்தான் பேரு கூட, அந்த பையன் தான். ஐயா அம்மா இல்ல பாட்டி பேசுச்சு. அப்படியா, என்னமா சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நம்ம கிழங்கு மாங்காலாம் கொடுத்து விட்டுருந்தோம்ல, மாம்பழம் பழுத்துருச்சான், நல்லா இருந்துச்சுன்னாவ, அதான் அதை சொல்லதுக்கு தான் போன் பண்ணியிருக்கு. கிழங்கு அன்னைக்கே சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு, மாவு போல நல்ல கிழங்கா இருந்தது, காயும் பழுக்க வச்சிருந்து, பழுத்ததும் பார்த்தா நல்ல இனிப்பா தேனு போல தித்திப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா இருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சேன். பாடுறா வா நிறைய வேலை கிடக்கு. பரவாயில்லையா, போன் பண்ணிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவள அம்மா கிட்ட. பெரிய மனுஷங்க தான். நம்ம சந்தியா ஓலையெல்லாம் எடுத்து போட்டுட்டியம்மா? ஆமாம்மா, நானும் ஓலை பறக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முவா தான் ஒன்றும் செய்யலை. மினுக்குவா போட்டி உங்கள் பஞ்சாயத்தை பார்த்து தீர இயலாது, தூர பொங்கலா. எப்ப வேற 2 சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் போற இடத்துல என்னன்னுதான் இருக்க போது போல தெரியல. எப்ப நான் சொன்னேன் பத்தியா, நான் சொன்ன மாதிரியே சாம் வீட்டுல இருந்து தான் போன் வந்திருக்கு. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்க? அதுக்கு இல்லவே சொல்றேன். இப்ப இந்த சந்தியாளுக்கு பொறாம, இவ சொன்ன மாதிரி சரியாயி போச்சேன்னு. சீனியர் தான். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சுங்க? நான் உன்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேச வர்ற நேரம்லாம் நீங்க மூஞ்சி தூக்கிட்டு போறீங்க, என்கிட்ட பேசவே மாட்டீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அம்மா நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அத்தை, அவர்கிட்ட பேசுங்க அத்தை, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க பேசலன்னு. இங்க பாருமா, அவன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. இங்க பாரு சாலினி, அவன் உங்ககிட்ட எப்ப நல்லா பேசுறானோ அப்பதான் நானும் அவன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா நானும் அவன்கிட்ட பேசுறதா இல்லைன்னு சொல்லிடு. அத்தை இங்க பாருங்க, அதான் எங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னனே, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் என்கிட்ட இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடிலாம் அவர் நான் சாப்பாடு கொடுத்தா காஃபி கொடுத்தா குடிக்கவே மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இப்ப பாருங்க, அவர் சாப்பாடெல்லாம் நான் எடுத்து வச்சேன்னா நல்லா சாப்பிட்றாரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்க நார்மல் ஆயிட்டோம். அதனால தயவு செய்து அவர்கிட்ட பேசுங்க அத்தை, அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. ப்ளீஸ் தயன் செல்ல அத்தல்ல, அவர்கிட்ட பேசுங்க அத்தை. அவன் உண்மையாவே உங்ககிட்ட நல்லா பேசுறானா? ஆமா அத்தை, அவர் என்கிட்ட உண்மையாவே நல்லா தான் பேசுறாரு. என்ன அவர்கிட்ட கேட்டு பாருங்க. எங்க நீங்க இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். என்ன இவ இப்படி சொல்றா? நம்ம இவகிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆமாமா, நாங்க இப்ப சமாதானம் ஆயிட்டோம், நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லுங்க. என்னங்க, எப்படியோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். சரி, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்து சாப்பிடுங்க, நான் வெளியில உட்கார்ந்து சாப்பிடுறேன் காத்தோட்டமா. அம்மா நீ அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரித்த. எங்க நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், அப்படி சும்மா என்னங்கன்னு கூப்பிடாத, கேட்கவே சகிக்கல. ஒழுங்கா பேர் சொல்லி கூட கூப்பிடு, இல்லைன்னா ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி சொல்லுவியே கோப்பட கிப்பிலன்னு, அப்படி கூட கூப்பிடு. தயவு செய்து இந்த என்னங்கன்னு கூப்பிடாத, அது கேட்கவே கடுப்பா இருக்கு. ஏங்க புருஷனை பொண்டாட்டி எங்கன்னு தானங்க கூப்பிடணும், அதான் நானும் கூப்பிடுறேன். நீ எதுவும் கூப்பிட வேண்டாம், சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பட்டும். மனுஷனை கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கா. சரி கோப்பல, இனிமே நான் என்னங்க கூப்பிட மாட்டேன், கோப்பலனே கூப்பிடுறேன். என்னையும் கூப்பிட்டு தொலை, ஆனா என்னங்க மட்டும் சொல்லிடாத, காதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சாலினி தங்கச்சி அடிச்சுட்டான்னு இந்த சந்தோஷ் கிட்ட 2-3 நாளா சரியா பேசல. இப்போ வேலை விஷயமா அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. நம்ம போய் இப்ப பேசினா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, கோவமா வெளியே போனிடுவானோ. சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல,
அதுக்கு தானே கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நேரில் பார்த்து பேசி போன் வீட்டுக்கு வந்திருக்கோம். பேசி சமாதானப்படுத்துவோம் அவனை. அவன் பண்ணதும் தப்பு தானே. தங்கச்சி அடிச்சுட்டு மன்னிப்பு கூட கேட்காம இருந்தான்ல. சரி உள்ள போய் பார்ப்போம் அவனை. யாரது வெளியே நம்ம வீட்டு வாசல் பக்கத்துல யாரோ வண்டியை கொண்டு விட்டுட்டு நிக்கவல? அம்மா நல்லா இருக்கீங்களா? அட வாயா வாயா நீதானா? நான் யாரது வண்டியை கொண்டு விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரவள யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான்மா. சந்தோஷ் வீட்டுல தானே இருக்கான். இன்னும் வேலை கிளம்பல. ஆமாம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்கா. அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இப்பதான். போ அப்ப நீயும் சாப்பிடு உள்ள போய். சரிம்மா. எங்க சாப்பிடுங்க, என்னன்னு வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல நான் இதை சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். அட நல்லா இடிச்சுக்கிட்டேன். அண்ணா பாத்து வாங்க. அந்த வாரம்மா. என்ன நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கான உன் புருஷ? வாங்கண்ணா சாப்பிடலாம். வாரம் இரு. காலைல நல்லா இடிச்சுக்கிட்டே வலிக்குது. பார்த்து வர வேண்டியதானே. கண்ணை என்ன புடரிலையா வச்சிருக்க? நீ சொல்லுவல, நீ எல்லாம் சொல்லுவ. உட்காருங்கண்ணா முத. அண்ணா கொஞ்சம் காலை காட்டுங்க, எங்க அடிபட்டிருக்குன்னு பார்க்கலாம். இருங்க நான் சூவை கலட்டி மருந்து போட்டு விடுறேன், சரியாயிரும். ஐயோ தங்கச்சிமா வேண்டாமா. உனக்கு பார்த்து வர தெரியாதாடா? நான் உங்களை பார்த்துக்கிட்டே வந்ததுல படிக்கிட்ட கவனிக்கலடா, அதான் இடிச்சுக்கிட்டேன். ஏதாவது ரத்த கட்டி ஏதாவது வந்துட போதுன்னா நம்ம ஷூவை கலட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டா சரியாயிரும். அவர் அப்படிதானா ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு, நீங்க கண்டுக்காதீங்க. இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன். ஐயோ வேண்டாமா, நீ என் காலை பிடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சி தானே. ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இதை கூட பண்ண மாட்டாளா? இருங்க நான் இதை பண்றேன். சின்ன காயமாதாமா இருக்கும், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுறேன். உங்க தங்கச்சிக்கு இந்த காலை தொடர உரிமை கூட கிடையாதா? நீங்க உங்க பாட்டுக்கு கொஞ்ச நேரம் இருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நம்ம இவ மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் சரி, நம்ம நண்பன்கிட்டயும் சரி, கோவப்படாம எவ்வளவு அன்பா எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறா. எப்படி இவளால மட்டும் இருக்க முடியுது இப்படி எல்லாம்? இவளை நமக்கு பிடிக்கலனாலும் இவ கண்ணை பார்த்து பேசும்போது மட்டும் அப்படி நான் என்னையே மறந்து மெய் மறந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த கண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. எவ்வளவு யோசிச்சாலும் எங்க பார்த்தோம் என்னன்னு நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நம்மகிட்ட எவ்வளவு வம்பு இழுத்தா, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி அவனுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஐயோ தங்கச்சிமா, ஒன்னும் பிரச்சனை இல்லாம சரியாயிரும், விடு. இந்த மருந்து போட்டாச்சுன்னா சரியாயிரும், விடுங்க விடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இனிமே கவனமா வாங்க என்ன. சரிம்மா தங்கச்சி. என்ன உங்க பாசமலர் படத்தை முடிச்சிட்டீங்களா? எப்பதான் முடிப்பீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணா, நம்ம பாசத்தை பார்த்து இந்த கோப்பலைக்கு போறாம, அதனாலதான் இப்படி சொல்லுது. ஆமாமா தங்கச்சி, இவனுக்கு பொறாம, அதனாலதான் காண்டாவுறான். ஆமா இவங்களை பார்த்து பொறாம பட்டுட்டாலும் பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி. ஆமா கோப்பல அப்படிதான். என்ன இப்ப அண்ணன் சிவாஜி கணேசன், நான் சாவித்திரியா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன படத்தை வேணாலும் ஓட்டுங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன். ஐயோ அண்ணன் இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் பொறுங்க. உங்க அண்ணன் சாப்பிடுற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். டேடே இருடா, இங்கே இருந்தா வேலைக்கு எப்ப போறது? கடையை தர கண்டாமா. ஐயோ கொஞ்சம் பொறுங்க, நான் இந்த வாரேன். டேய், நான் நம்ம வேலை விஷயமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசலான்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீ என்னன்னா கிளம்பலான்னு பறக்குற. டேய் எதா இருந்தாலும் அப்புறம் கடையில போய் பேசிக்கலாம், வா போலாம். சரி தங்கச்சி இந்த வாரேன்னு போனாலா, வரட்ட வந்தப்புறமா போகும். உங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. சரி நான் வெளியே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வந்துரு. டேய் நில்லுடா, சேர்ந்து போலாம். அண்ணா என்ன இந்தாங்க. என்னதுமா இது? உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், மதிய சாப்பாடு 2 பேருக்கு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டுருங்க வேலையில. ரொம்ப தேங்க்ஸ்மா, கொண்டா. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தேன்னு வை, உன் புருஷன் என்னைய முறைச்சே அப்படியே சாம்பல் ஆக்கிடுவான் என்னைய. அதனால நான் கிளம்புறேன். என்னமா? சரிண்ணா. இவனுக்கு வேற வேலை இல்ல. அம்மா தங்கச்சி, எனக்கு ஒரே ஒரு விஷயம், இவனை என்னமோ கோப்பல கிரிப்பல நீ அப்படின்னா என்னம்மா? ஆமா, இவன் நமக்கு புதுசா பட்ட பேர் வைக்கல, என்னதான் சொல்றான்னு கொஞ்சம் கவனிப்போம். கோவமா போன வரை நான் என்ன சொல்றேன்னு கேட்கலான்னு நிக்காரு. நிக்கட்டும். என்னங்க நின்னுட்டீங்க? உங்களுக்கும் என்ன பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டணுமா? எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், நான் என் நண்பனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் பேசிட்டு வா, நான் வெளியே போய் நிக்கிறேன். சரி மாப்பிள்ள, போ. இன்சிங்க 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. சீக்கிரம் சொல்லுமா, உன் புருஷன் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காதை கொடுங்கன்னே சொல்றேன். ஓ அப்படியா? நல்ல பேர் தான். நல்ல வேலை அவன் கேட்கல, கேட்டுதான் இன்னும் கடுப்பா இருப்பான். ஏய் வாரியா இல்லையா? நான் கடைக்கு கிளம்புறேன். டேடா இருடா, வாரேன். சரிம்மா தங்கச்சி, நான் வாரேன், என்ன அப்புறம் பாப்போம். சரி நான் போயிட்டு வாங்க. என்னடா வாரியா போலாமா? போலாம் மச்சான், சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. போனதும் கடைக்கு போனதும் சாப்பிட்டுட்டு தான் மறுவேலை. அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா உன் தங்கச்சி என்ன சொன்னா? ஐயோ கோபக்கார புத்திலாம் இவனுக்கு பேர வச்சிருக்கா. அதை சொல்லி இவங்கிட்ட ஏன் அடி வாங்குறது? நமக்குலாம் அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லப்பா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யார்டா? யார் என் தங்கச்சி? அதான்டா உன் பாசமலரு. இப்பதானே படத்தை ஓட்டினிய. ஏன் அவளுக்கு பேர் இல்லையா? அவ பேர சொல்லி கேளு, நான் சொல்றேன். அவ பேர சொல்லிலாம் கேட்கணும்னா அப்படிலாம் ஒண்ணு நீ சொல்ல தேவையில்ல. எப்பாடா, எனக்கும் அதான் வேணும். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். சீக்கிரம் வந்து தொலைடா, நான் கிளம்புறேன். இந்த வந்துட்டேன். ஏம்மா சாருமதி, சொல்லுங்க.
நீ ரமணி கிட்ட எதுவும் கேட்டியாம்மா? என்னது எனக்கு புரியல. அதாம்மா, அந்த சந்தோஷ பையலுக்கு நம்ம சாலினி பிள்ளைய கட்டி கொடுத்தோம்ல, அந்த பிள்ளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா புருஷன் கூட மறு வீட்டுக்கு இங்க தாவுட்டுக்கு அந்த பிள்ளை வரையே இல்லையம்மா. எதுவும் பிரச்சனையா? இல்லத்த, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னா சொன்னாவா. நான் தான் அவகிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். அப்படியா? அவ தாகாரி என்கிட்ட வருத்தப்பட்டா, வரவே இல்லை, நான் வந்தா அவன் கூட தான் வரணும், மாப்பிள்ளை கூட இல்லாட்டினா வரக்கூடாதுன்னு நானும் சத்தம் போட்டு வச்சிருக்கேன். அவன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரையே இல்லை. ஐயோ, 2 பேரும் இன்னும் சகஜமா பேசாம தான் இருக்கவளோ என்னமோ தெரியலன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டா. நேற்று அவள் வீட்டுக்கு போனேன். அப்போ அதெல்லாம் பிரச்சனைன்னு எதுவும் சொல்லலையத்த. அந்த பையன் இங்கே கடை வேலையும் பார்த்துக்கிட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஏதோ ஒன்று வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அவன் ஃப்ரெண்டோட. அந்த வேலையாக தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிலாம் சொன்னா என்கிட்டவா. அப்படியா சொன்னாவா? என்கிட்ட அவள் அம்மாக்காரி இப்படி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. நானும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பிள்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய், நம்மளும் எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம்ல? அம்மா கிட்ட கேளு. காலேஜ்லாம் லீவு தானே, போன டைமும் நம்மள வெக்கேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போல. அதான் போனோம்ல சென்னைக்கு. அது என்ன, நம்ம என்ன வெக்கேஷன் ட்ரிப்பாவா போனோம்? அங்கே ஒரு கல்யாண விஷயமா போனோம், கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதானே. அதையே அப்படியே சொல்லி ஓட்டிட்டாங்க. இந்த முறையும் அப்படியே ஏதாவது சொல்லி ஓட்டிட போகிறாங்க. எங்கேயாவது பிளான் போடல, போகலாம், அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். அப்பாவும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காரு. இந்த அம்மையும் நம்மளை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டா. ப்ளீஸ்ல எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் போடு. எங்க போலாம்? பெஹல்காம் போவோமா? எதுக்கு குண்டடிப்பட்டு சாவதுக்கா? உருப்படியா ஏதாவது சொல்லல, சும்மா வெறுப்பேத்தாத. ஜில்லுன்னு பிளேஸ்னா காஷ்மீர் அப்படிதான் போனோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் சொன்னா ஏற்கனவே போன இடம் வேற அங்கதான் போனோம். ஒன்றும் தேவையில்ல, நீ வேணா அங்கே போ. நான் ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு நினைக்கிறேன், அதனால நானும் வரல. அட என்ன 2 பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கியே? அம்மா பாருமா, வெக்கேஷனுக்கு டூர் போலாம், ஏதாவது பிளான் போடுன்னு சொன்னா பெகல்காம் போலான்றான். அப்படின்னா அது எங்கட இருக்கு பாட்டி? இப்போ ஒரு சுற்றுலாக்கு போனவங்களெல்லாம் சுட்டு தள்ளினாங்களே, அந்த இடத்துக்கு போக சொல்றான். ஐயே, அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. ஆமா நானும் நியூஸ்ல பார்த்தேன். புதுசா கல்யாணம்னா புது ஜோடியெல்லாம் சுட்டு கொண்டு இருக்கானுவல்ல, மாப்பிள்ளைய கொண்டு இருந்தா தானே. ஆமா ஆச்சு, அங்கதான் போனுங்க. இலக்கியா அவதாமா சொன்னா நல்லா குளிர் பிரதேசமா போனோன்னு, அங்க நல்லா குளிர்தா, அதான் கூப்பிட்டேன். எங்கேயும் போக வேண்டாம், வேணும்னா உங்க ரமணியத்தை வீட்டுக்கு வேணா போங்க 2. இல்லாட்டினா அந்த 2 பிள்ளைகளையும் இங்க கூப்பிடுங்க, இங்க கடங்க எல்லாரும் ஒண்ணா. போமா, வர எனக்கு அங்க போகவே பிடிக்கல. எனக்கும் தாமா, எனக்கும் அங்க போகவே பிடிக்கல. என்ன ஆச்சியாம் பேத்திக்கு? சரணத்தான் எப்பயும் அவனே பாடிக்கிட்டு இடப்ப அவன் கூடயே கிடக்கணும்னு இப்ப போக மாட்டேங்க. அவ போகலன்னா சந்தோஷப்படுங்க. என்ன சரண்யா, நம்ம லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு போகுமா? எந்த பெரியம்மா வீடியா? அதான் இருக்கு, சோனி சந்தியான்லாம் சொல்லுவோம்ல, அந்த பிள்ளைகள் வீடு தான். லட்சுமி பெரியம்மா அவங்க நல்லா பேசுவாங்க. அங்க எவனாவது போவானா? ஏன், அங்க நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஐயா, அங்க வேண்டாயா, அங்க போனேன்னு ஏன் உங்க ரமணியத்தை கோவப்படுவா. இந்த பிள்ளைல அங்கெல்லாம் போகுது, நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குன்னு, அதனால அங்கெல்லாம் போக வேண்டாயா. அங்க போனா நல்லா தோட்டத்துக்குலாம் போலாம், நல்லா ஜாலியா இருக்குமா. பம்பு செட்ல குளிக்கலாம், ஆத்துல விளையாடலாம், நல்லா ஜாலியா இருக்கும் அங்க போனா. ஏன்னா நம்ம ஒரு தோட்டம் வாங்கி போட்டுருக்கோம் திருநெல்வேலி பக்கம், அங்க போறீங்களா? அங்க ஆளுவெல்லாம் இருக்கு, அங்க இடம்லாம் இருக்கு, தங்கலாம் எல்லாம் பண்ணலாம். வேணா அங்க போயிட்டு வருவோமா? அம்மா அங்க போனா அங்கேயும் நம்ம ஃபேமிலியோட தான் இருப்போம், இங்கேயும் அதே மாதிரி தான் இருப்போம். யாராவது எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நல்லா ஜாலியா இருக்கும். ஐயா வேணா சாலினி வீட்டுக்கு போயிட்டு வைப்போம், அங்க போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க 2 பேரும். அடருக்கு, இது கூட நல்ல ஐடியா தான். அங்கதான் சோனி சந்தியாவெல்லாம் பார்க்கலாம். உன கொலை பண்ணிடலாமா? வாழ்க்கையில இன்னைக்குதான் உருப்படியான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்க நீ. ஏல சும்மா இரு, அவியலும் இப்பதான் கல்யாணம் ஆன புது தம்பதி, அங்க போய் நீங்களும் போய் கடந்தனா அவியலுக்கு சங்கடமா இருக்காதா? ஏமா, மச்சான அக்காவும் எங்கேயும் வெக்கேஷன் போகல, அவங்க ஹனிமூன் இப்படி எங்கேயுமே போகல. நாங்க அங்க போனோம்னு வை, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படியே நாங்க டூரா போயிட்டு வருவோம்ல, அதனால நாங்க அங்க போறோமா, போயிட்டு எங்க போலாம் என்னன்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே வெக்கேஷன் போற மாதிரி கூட்டு போயிட்டு அவங்களும் தனியா போனாதான் அவங்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை. இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா வேலைன்னு தான் இருப்பாங்க மச்சான். ஆமா சாருமதி, என் பேராண்டி சொல்லியதும் சரிதான். அப்படி சொல்லி ருக்காச்சி. சரி, சாலினி வீட்டுக்கு போறதா இருந்தா போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சாலினி அக்கா வீட்டுக்கு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அங்க வேற ஒருத்தரையும் பிடிக்காது. நீ சாலினி அக்காட்ட இரு, நான் அப்படியே பிளான் பண்ணி எங்க டூர் போலாம் என்னன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன். அப்படி போலாம். வேற இங்கே வீட்டுல இருந்தாலும் நேரமே போக மாட்டேங்குது. சரியா, அப்ப போயிட்டு வாங்க. ஐ ஜாலி. அம்மா அப்ப நான் கார் எடுத்துட்டு போலாம்ல? எடுத்துட்டு போ, பார்த்து கவனமா ஓட்டணும் என்ன? அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேம்மா. நாங்க வெக்கேஷனுக்கு பிளான் போட்டுட்டு உங்களை கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடுறோம், உங்களால முடிஞ்சா வாங்க. சரியா. ஏமா சரண்யா, நீ போறியா? எப்படி வீட்லயும் போர் அடிக்குது, சாலினி அக்கா கூட இருந்தா நல்லா கலகலன்னு ஜாலியா இருக்கும். நான் போறேம்மா. அப்ப போங்க, போய் 2 பேருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க ஒரு பையில, போயிட்டு வாங்க. சரிம்மா. அங்க போய் அவியல தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நீங்களே வெளியே ஹாலில் படுத்துக்கங்க. அங்க உங்களுக்கு இடம் எப்படி இருக்குமோ கம்ஃபர்டபுளா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். நம்ம வீடு மாதிரி பெரிய பங்களா இல்ல அது. சரண்யா, உனக்கெல்லாம் அங்க பிடிக்காது, பாத்துக்க. அங்க அக்கா இருக்காங்கல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. சரண்யா, அங்கதான் நல்லா ஜாலியா இருக்கும். நல்லா வெட்ட வெளியில படுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு தூங்கலாம். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என்ன நைட்டு மட்டும் கொஞ்சம் கொசுக்கடி பிச்சு எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம ஏசி ரூம்ல படுத்தா கூட அப்படி தூக்கம் வராது, அங்க அவ்வளவு அழகா இருக்கும். வா நல்லா ஜாலியா இருக்கும். அன்னை துணியை எடுத்து பேக் பண்ணு போ. நல்லா அலைவே, நான் என் துணியை மட்டும் தான் பேக் பண்ணுவேன். உனக்கு வேணா நீ வந்து எடுத்து வை.
ஏம்மா என் பேராண்டிக்கும் துணி 4 துணி எடுத்து வைமா. அவன் ஒரு சொக்காயும் ஒரு பேண்டையும் தான் மாற்றி போடுவான். ஒரு 2 துணியாவது எடுத்து போடு. எடுத்துட்டு போ. போ கிழவி. நல்லா பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவா. நான் என் துணியை மட்டும் தான் எடுத்து வைப்பேன். அவனுக்கு துணி எடுத்து வைக்கணும்னா அவனை வந்து எடுத்து வைக்க சொல்லுங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவும் அவங்க இல்லாமல் தனியாக வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நம்ம வாரேன்னு சொன்னால் வராதன்றாங்க. தினமும் சுமிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட பேசாமல் கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்யின்றாரு. நான் என்ன தான் பண்ணுறது? இவரை அத்தைட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாலும் அம்மா முன்னாடி ஏதாவது கோவப்பட்டுட்டாருன்னா அப்புறம் அம்மா வருத்தப்படுவாங்க. அதனால தான் இவரை கட்டாயப்படுத்தி கூப்பிடாம ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எவ்வளோ நாளைக்கு நான் சமாளிக்கிறது? எனக்கு என்ன பண்ணனே தெரில. இவர் வேலைன்னு பிஸியாக இருக்காருன்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். இவர் எப்போ தான் நம்மளை புரிஞ்சுப்பாரோ தெரியல. யார் அது நமக்கு ஃபோன் அடிக்குது? சாருமதி சித்தி. எடுத்து என்னன்னு கேட்போம். சொல்லுங்க சித்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கா? உன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ? உன் புருஷெல்லாம் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காவ சித்தி. சரண்யா சஞ்சயெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காவும்மா. இவ்வளோ நேரம் நானும் அத்தையும் உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்பதான் பிள்ளைகள் நாங்கள் சாலினி அக்கா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி அடிச்சுவேன். அதனால சரின்ட்டு சொல்லிட்டோம். அதுவெல்லாம் துணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரண்டோம். ஒரு வாரம் சாலினி அக்கா வீட்டுக்கு போகிறோம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு துணி எடுக்க வச்சுவேன். நாங்களும் எதை யோசிக்காம ஃபஸ்ட்டு சரின்னிட்டோம். அதுக்கப்புறம் தான் அத்தை தான் சொன்னாவே உங்கள் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களோ என்ன ஏதுன்னு பர்மிஷன் கேட்காம நம்ம பாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பி விட்டேன்னா ஏதோ அவளுக்கு இடைஞ்சலாயிர போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கன்னாவே. அதான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் பார்த்துக்க. உங்கள் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களோடே? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி. நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க, நான் பார்த்துக்கிடுறேன். அத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் வேணும்னா உங்கள் மாமியாருக்கு ஃபோனை பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் சித்தி, நான் பேசிக்கிறேன் அவியக்கிட்ட. நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. சித்தி பேசுறீங்களா? இல்லை வேண்டாம், நீ பேசு. சரிம்மா. இப்போ உங்கள் மாமியாருங்க அவியெல்லாம் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் போகிறாங்க போல இருக்கு. அப்படியாம்மா? சரிம்மா. சரி அப்போ பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்க. சரி சித்தி. சரிம்மா வைக்க. வாங்கத்த. அதிக மாமியாரும் ஒரு வாரத்துக்கு எங்கேயோ கல்யாணத்துக்கு வெளியூருக்கு போறாவலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்க. அப்படியா? என்ன விசேஷமா? ஏதோ கல்யாணம்னா ஏதாவது அவியெல்லாம் சொந்தத்துக்கு போவாவலாம் இருக்கும். சரி அப்போ பிள்ளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துட்டு போட்டு. நான் கூட என்னம்மா எதுன்னு பயந்துட்டேன் நீங்கள் சொன்னதும். சரி போயிட்டு வரட்டும். அத்தை துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்புறேன். என்னம்மா நீ பத்திரமா இருந்துக்க. வந்துருவான் சந்தோஷம் நேரமா. அவனை சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன். அதனால அவன் நான் ஒரு வாரம் இல்லைனாலும் சீக்கிரமா வந்துருவான். சரித்த. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். என்னம்மா சொல்லு. இல்லை எங்கள் சாருமதி சித்தி இருக்காங்களா, அவங்க 2 பிள்ளைகளும் வீட்டுக்கு வரேன்னாங்க. ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணுறேன்றாங்க. நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம சரின்னு சொல்லிட்டேன். அதான் அவங்க வர சொல்லவா? சாருமதினா இந்த ரமணிக்கு அந்த சொந்தத்தில் வருமே அவிய தானே? ஆமாம். நான் வீட்டில் இல்லைன்னா ஒரு வாரம் உங்கள் வீட்டு சொந்தத்தை வச்சு குத்தடிக்கலான்னு பாக்கியோ? ஐயோ என்ன அத்தை கோவப்படுறாவ. தெரியாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போனை பண்ணி வர வேண்டாம்னு சொல்லணுமோ? என்ன பயந்துட்டியா? சும்மா அத்தை உங்ககிட்ட விளாடுனேன். அந்த 2 பிள்ளைகளும் தானே வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால நீயே ஒத்தையில் இருப்பியே, என்ன பண்ணுவியே எது பண்ணியே நினச்சேன். நல்ல வேலை லட்சுமிகிட்ட தான் சொல்லிட்டு போனேன்னு நினச்சேன். இப்போ உங்கள் இவங்க 2 பேரும் வாரவங்கெல்லாம் சொந்தத்தில் இருந்தே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு பாதுகாப்பு 2 பிள்ளைலாம் இருக்கும். ஐயோ தேங்க்ஸ் தே, நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் அப்படி சொன்னதும். உன்கிட்ட போய் கோவப்படுவேனா சொல்ல அத்தை? சரிம்மா, பிள்ளைகள் வந்தவனா நல்லா பத்திரமா பார்த்துக்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து கொடு, நான் போயிட்டு வரேன். என்ன? சரித்த, பத்திரமா இருந்துக்கம்மா. சரித்த, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. இருங்கத்தான், வாசல் வரைக்கும் வாரேன்.